ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது வந்து ஒரு நீயா நானா எபிசோட். இந்த நீயா நானா எபிசோடில் வந்து ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பித்து நிறைய பணத்தை இழந்தவர்கள், அதுக்கு வந்து ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்தவங்க, இவங்க 2 பேருக்கான டிபேட். முதல் வீடியோ, அதாவது முதல் பாகத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசினோம். இது 2ஆம் பாகம் விரிவாக பேசியிருக்கிறோம். ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கும் நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லோருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ரைட், இப்போ நம்ம வந்து நீயா நானா டாபிக் போகலாமா? ஓகே, ரைட். நீயா நானாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு யாரெல்லாம் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, என்னென்ன பிஸ்னஸ் அப்படின்னும் பொழுது காமனாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஐடியில் இருக்கிறவங்க. ஒன்று ஐடியில் வந்து எனக்கு நிறைய கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சிட்டேன், அதன் மூலமாக ஒரு பிஸ்னஸ் வச்சு அப்படியே நான் வந்து அதில் வந்து செட்டில் ஆகிடலாம்னு நினச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒருத்தர். ஒருத்தர் வந்து என்ன அப்படின்னா வந்து ஐடி வந்து பேக்கப் ஏதாவது ஒன்று வேணும்னு தோணுச்சு, அதற்காக. ஐடியில் எனக்கு நிறைய காசு வரல, அதற்காக. ஐடியில் வேலை பார்க்கும்பொழுது கொரோனா டைமில் இருக்கும்பொழுது எனக்கு வந்து தோணுச்சு, அதனால நான் வந்து இது. அதன் பிறகு ஒருத்தர் வந்து, ஒரு பொண்ணு மட்டும் என்னென்னா மிடில் கிளாஸ் நான், அப்போ அப்பாவும் அம்மாவும் வந்து கஷ்டப்பட்டு அம்மா இன்னும் ஹோட்டலில் போட்டு வடை போட வச்சுட்டு இருக்கு. அந்த அம்மா கொஞ்சம் கதறிட்டாங்க. ஆக்சுவலி ஆப்போசிட்ல அந்த அம்மா உடம்பு முடியலங்க அப்படின்ற மாதிரி பேசினாங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாக வந்து இவங்க எல்லாம் வந்து என்னன்னா இந்த யுவர் ஸ்டோரி, விகடன், பசுமை விகடன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து ஏமாறுறது தான். ஆமாம், அதில் இது வந்து ரியாலிட்டி வந்து ரியாலிட்டி கிரவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதாவது ஒருத்தர் சொல்றாருதான், அந்த பையன் ஒரு நூலை கலர் சட்டை போட்டு அந்த பையன் பிரைஸ் வாங்கினாரு. அவர் சொன்னாரு 45 லட்சம் என் பணம், என் ஃப்ரெண்ட்ஸ் பணம், எங்க ஃபேமிலியில இருக்கிற பணம், அவங்களால முடியாத அளவுக்கும் போய் ஒரு கட்டத்தில் ஒரே நாள் நைட்டு வந்து அந்த கடையை மூடணும்னு அவர் வந்து சொன்னாரு. அது சொன்னதுல வந்து நிதர்சனமான உண்மை. என்னால பரோட்டா மாஸ் லெவலுக்கு இறங்க முடியாது, மேல லெவலுக்கும் போக முடியாது, திருசங்க சொர்க்கமா இருக்கிறது என்னுடைய நிலைமை அப்படின்னு சொன்னேன். இதுல இதெல்லாம் ஏன் இந்த கதைகள் எல்லாம் வருது, ஏன் எல்லாரும் ஃபுட்டு பிஸ்னஸ் இறங்குறாங்கன்னா, இவங்க அண்ணநகர்ல வந்து அண்ணநகர் ஈஸ்ட் வள்ளியம்மாள் கல்லூரியில் புடவை கட்டிட்டு 3 வருஷம் காலேஜ் 3 வருஷமா 4 வருஷமா 3 வருஷம். ஆமா 3 வருஷம். இல்லைன்னா வேற லெவலில் போயிருப்பீங்க, இன்ஜினியரிங் பண்ணினேன். தேவையில்லாத வெரி சாரி, அது சொன்னதுக்கு ரொம்ப சாரி. இவங்க அப்போ வந்து 3 வருஷம் அந்த புடவை கட்டிட்டு வரும்போது அந்த அப்போ க்ரௌனா ஆமா க்ரௌன் தியேட்டர்னும் அங்கே இன்னொரு தேட்டர் ஒன்று இருக்கு, ப்ளூ ஸ்டார் பஸ் ஸ்டாப். அதுக்கு அடுத்து ஒரு தேட்டர் ஒன்று இருக்கும், அங்கே தேட்டர் க்ரௌனா இன்னும் ஒரு தேட்டர் ஒன்று இருக்கும். அந்த தேட்டர் மூட்டாங்க, அதில் பேசிக் சீட்லாம் பார்த்துருக்கேன் நான். ஸோ அப்போ வந்து அந்த தெருலாம் அவ்வளவுலாம் கிடையாது. இன்னைக்கு அந்த தெரு, அதுக்கு பக்கத்து தெருலாம் வந்து இந்த ஃபுட் கோர்ட்டுன்னு அவ்வளவு கடைங்க. அதை உடனே அதுக்கு வந்து இன்ஸ்டாவில் வந்து ஆட்கள் வந்து போட்டு எல்லாரும் அந்த கடைக்கு போய் ஒரு சொன்னார் இல்லையா, 2.5 லட்சம் ஒரே நாளில் சம்பாதிச்சேன். 2 லட்சம் வந்தது. நாம வந்து பெரிய லெவலில் ஆகிட்டோம்னா அடுத்த நாள் வந்து பார்த்தோன்னா ஒரு 30,000. இதெல்லாம் வந்து அந்த ஒரு வாரத்துக்கு அவன் வரான், எப்படி இருக்குன்னு பார்ப்போம், டேஸ்டா இருக்கா. இன்னொருத்தர் சொன்னது இன்னும் ரொம்ப கொடுமையா இருந்தது, பலூடாவில இருந்து எல்லாமே அவர் தான் ஐடி காரர். ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்து 15 லட்சத்துக்கு மேல விட்டு ஃப்ரெண்டு வந்து நான் வந்து என்னுடைய ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப்குள்ள நான் வந்து கண்டிப்பா நான் வந்து பணத்தை செட்டில் பண்ணுவேன் சொன்னாரு. அழுதுட்டாரு. அந்த நேர்மையா இருக்கிறதுனுடைய பெரிய வழி அது காரணம்னா இந்த மாதிரியான இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். அப்பெல்லாம் இன்னைக்கு இவ்வளவு சோசியல் மீடியாலாம் கிடையாது. தெரிஞ்சதெல்லாம் மிஞ்சி போனா ஒரு A2B இருக்கும், ஒரு சங்கீதா இருக்கும், அதுக்கு மேல ஒன்றும் பெருசா கிடையாது. ஓகே, ஒரு இந்த படத்துல, அது என்ன படம்னு தெரியல சார், ஒருத்தரை வந்து ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களோட ஆசையை தூண்டணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த படத்துல சொல்ற மாதிரி நீங்க இந்த இன்ஸ்டால வர்றவங்க எல்லாருமே வந்து டக்குன்னு ஒரு 1 லட்சம் இருந்ததுன்னா நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாசம் 1.5 லட்சம் வருமானம் பொழுது ஒரு அது பேராசை, அது ஆசை கூட கிடையாது, பேராசையை தூண்டுறதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னா எப்படியாவது வந்துட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப நம்பி போயிடுறாங்க. அண்ட் இன்னொன்னு, இன்ஸ்டாலேயோ இல்லை வேற யாராவது இன்ஃப்ளூயன்சஸ் பேசும்பொழுது அவங்கள நம்ம ரொம்ப என்ன சொல்றோம், ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் பேசுவாங்க சார். எல்லாருமே அப்படிதான் பேசுவாங்க. அதுல ஒரு இன்ஸ்டா அந்த கருப்பட்டி காப்பி மாதிரி ஏதோ ஒரு கடை ஆரம்பிச்சு ஒருத்தர் ஏமாந்தாரு இல்லைங்களா. அதுல வந்து அவர் சொன்னது என்னன்னா, ப்ரொமோஷன் ரீல்ஸ் பார்த்தப்போ 1.5 lakhsல ஆரம்பிச்சிடலாம், மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கலாம்னு சொன்னாங்க சார்.
கடை வைக்கிறதுக்கு மத்த விஷயங்கள் எல்லாம் பண்றதுக்கே 10 லட்சம் ரூபா ஆச்சு. அவங்களே 4.5 லட்சம் ரூபாய்க்கு கூட்டிட்டு போயிருவாங்க நம்மள. அதுக்கப்புறம் நம்ம பண்ணி முடிக்கும் பொழுது 10 லட்சம் ரூபா ஆச்சு எனக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுல அவர் இந்த கடையோட விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது ஆப்போசிட்ல இருந்தவர் தான் இன்ஃபுளுசர் போல இருக்கு. அவர் உடனே என்னன்னா, சார் அப்படிலாம் கிடையாது சார், அவங்க சொல்ற ஃபார்மேட்ல நீங்க இதை பண்ணும் அதை பண்ணணும் பொழுது கோபி நல்லா ஒரு கேள்வி கேட்டார். அந்த கடையினுடைய அளவும் லொகேஷனுமே சரியில்லைன்னும் பொழுது நீங்க எப்படி வந்து சொல்லுவாங்க, ஆர்வமே இல்லாம வராங்க, ஒரு புது ஸ்டார்ட் அப் தொடங்குறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வத்தில் இந்த இடம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க தானே அது இருக்கிற பிளஸ் மைனஸ் சொல்லணும். இப்ப நீங்க இவ்வளவு சொல்லி நீங்க கேக்குறீங்க, நான் கொடுக்குறேன், இதுல ஏதாவது லாஸ் ஆச்சு என்ன இது கேட்காதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தா ஆக உங்களுக்கு அங்க சேல் ஆனா போதும். இப்ப இதுல இந்த இது வந்து ஒரு பெரிய ஸ்கேம் தான். ஏன்னா ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு ஐடியாலஜியை வச்சுக்கிட்டு ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு பிபிடி வந்து எடுத்து ப்ரெசென்ட் பண்ணி அவங்கள ஏமாத்தி கோட் சூட்லாம் போட்டு ஏமாத்தி நான் இதை கொடுத்துறேன் அதை கொடுத்துறேன்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் 15 லட்சம் ஒருத்தவங்க முன்னாங்கல்ல, அந்த கடையில வந்து அவங்க வந்து அங்கிருந்து அனுப்புறாங்கன்னு பார்த்தா எல்லாம் லோக்கல்ல இருந்து வாங்கி அவங்களே மிக்ஸ் பண்ணி அனுப்புற விஷயங்கள்லாம் அவங்க பண்ணாங்க. அவங்களுக்குன்னு தனியான இதுவே கிடையாது. இதுல அந்த லோக்கல்ல போய் வாங்கினா இவங்களுக்கு ரொம்ப கம்மியாகுமா? ஆனா நீங்க எங்க கிட்ட தான் அதே ப்ராடக்ட், அதாவது ஒரு ப்ராடக்ட் 1000 ரூபீஸ்னா இவங்க கிட்ட வாங்கினா அந்த ப்ராடக்ட் 3000 ரூபீஸ். ஏன் அதை வாங்கணும்னு கேட்டா உடனே அதுக்கு வேற ஒருத்தர் வந்து முட்டு கொடுத்தாரு. அந்த அந்த அத்தென்டிசிட்டி அதுக்கப்புறம் அந்த ரியல் டேஸ்ட் வந்து போயிடும் சார். ஆளே வரலையா இங்க அவனுக்கு. அது ஒண்ணு. இன்னொரு ஒரு அம்மா சொன்னதும் நல்லா இருந்தது. மத்தவங்க எல்லாம் வந்து ஏதேதோ பண்ணும்பொழுது நாங்க வீட்டுல ஹஸ்பண்டுக்கு வேலை போயிடுச்சு, வீட்லயே வந்து ஏதாவது டிஃபன் கடை போடுவோம்ட்டு வெஜிடேரியன் டிஃபன் கடை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம். அந்த அம்மா சொன்னாங்க, நாம ஒண்ணு ஆரம்பிச்சோம் சார், நம்ம பேச்சுலர்ஸ் நம்பி தான் ஆரம்பிச்சோம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா மண்டே இருக்க மாட்டாங்க, சனி ஞாயிறு ஊருக்கு போயிடுவாங்க. அதுல வாரத்தையே 3 நாள் தான் போகும். நாங்க மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அந்த மாதிரி 3 நாள் தான். அதுல வந்து இன்னொன்னு வந்தா வந்து எல்லாம் வந்து நான்வெஜ் தான் வேணும். சரி நான்வெஜ் போட்டு மீன் குழம்பு வச்சா ஏன் பிரியாணி இல்லைன்னு கேக்குறான். ஆனா என்ன பொறுத்தவரையிலுங்க, நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி எனக்கு வந்து நல்ல பணம் இருந்தா இந்த விஷயத்தை நான் வேற மாதிரி பண்ணிருப்பேன். ஆமா, நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஆக்சுவலி. அந்த மாதிரியான காசு நிச்சயமா நான் பண்ணுவேன். ஆனா இப்ப சொன்னா நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா. ஆமா ஆமா, நாங்க பிசினஸ் ஆரம்பிச்சுட்டோம் சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம் பாருங்க, அது இந்த ஊர்ல போயிட்டு குளூர்ல என்னத்தை விற்கிறது. ஓகேவா, நான் சொல்றது வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி ஊர்ல இல்ல சார், நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஏங்க இந்த கதையெல்லாம் கூட ஓகே ஜாக்கி. ஒரு பையன் சொன்னாப்ல, சென்னையில இந்த மாதிரிலாம் நிறைய கடையை பார்த்துட்டு ஊர்ல தீப்பு கடை வச்சிருந்தாப்லையாம். அவரை சென்னைக்கு வான்னு கூப்பிட்டு கட்டி அவுத்து விட்டு வாட விட்டுருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. சென்னையில வாடகையே கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே பாண்டிச்சேரியில போய் ஒரு கடை வச்சிருக்காங்க, டீ கடை வச்சு. பாண்டிச்சேரியில அதே டீ கடைக்கு பக்கத்துல இன்னொரு ஒரு டீ கடை பலபலன்னு வந்தோடனே எல்லாரும் அங்க போய் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்னங்க ஆச்சுன்னா திருப்பி அவங்க மதுரைக்கே போயிட்டு டீ கடை வச்சுட்டாங்க சார். நான் அதாவது இதுல ஒரு விஷயம் என்ன நான் பாக்குறேன் அப்படின்னா, இப்ப ஜாக்கி சொன்ன மாதிரியும் சரி, லதா எப்பா கமெண்ட் மாதிரியும் ஃபர்ஸ்ட் நீங்க இனிஷியலா எந்த ஒரு கிரவுண்ட் ஒர்க்குமே பண்ணாம அப்படியே பிசினஸ்ல இறங்கிடுறீங்க. அதாவது நீங்க ஒரு டீ கடை வைக்க போறீங்கன்னா ஒரு கடை வாடகை என்னன்னு கூடவா கேட்காம இருந்திருப்போம். நான் சொல்றது உங்களுக்கு டீ போட தெரியற அளவுக்கு நான் இன்னுமே போகல. கடை வாடகை என்ன, நமக்கு அந்த கடை வாடகையை கொடுத்து தானே ஆகணும். நம்ம அந்த கடை வாடகையும் ஒரு பேசிக் ரா மெட்டீரியல்ஸ் நமக்கு ஒரு மாசத்திற்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கறதையாவது நம்ம வந்து ஒரு கணக்கு போட்டு தானே வந்து முதலீடே வந்து நம்ம ஆரம்பிச்சு அதன் பிறகுதானே நம்ம யோசிப்போம். அந்த பேசிக் ஒர்க்கே பண்ணலையோ அப்படிங்கிறது தோணுச்சு. ஐ எம் நாட் டெல்லிங் எவ்ரிபடி. இப்போ ஒரு பிரான்சைஸ்ல போகும்போது அவங்க எல்லாம் கொடுத்துருவாங்கன்றதை நம்பி போறதை நான் சொல்லலை. நான் சொல்றது நீங்களா ஸ்டார்ட் பண்ணும் பொழுதுமா கூட அந்த ஒர்க்கை வந்து பண்ணக்கூடாதா அப்படின்னு. ஏன்னா ஆப்போசிட்ல ஒருத்தர் வந்து பயங்கரமா அந்த ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கேன், நான் 6 மாசம் போய் வந்து எல்லா வேலையும் பண்ணேன் ஒரு ரெஸ்டாரண்ட்ல, ரொம்ப நல்ல விஷயம். பட் அந்த ரெஸ்டாரண்ட்ல பண்ணிட்டேன் நான் நல்லா வந்துட்டேன்னதுக்காகவே அவர் எப்படி அட்வைஸ் பண்ணாருன்னா, இது கூட பண்ணாம எதுக்கு சார் நீங்களாம் வந்து பிசினஸ்க்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் ஐடில இருக்கேங்க, எனக்கு ரொம்ப வந்து எனக்கு இன்னொரு ஒரு பேக்கப்புக்கு ஒரு பைசா வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்ப நான் ஒரு கடையை தொடங்குறேன் அப்படின்னா அந்த கடையிலே இவங்களால இருக்க முடியலன்னா இவங்க என்னத்துக்கு சார் வந்து பிசினஸுக்கு வராங்க அப்படின்னு கேட்கும்பொழுது உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான விஷயங்கள் இருக்கு. இப்ப ஜாக்கி தான் வந்து ஏர்னிங் மெம்பர் அப்படின்னும் பொழுது திடீர்னு இப்ப ஜாக்கி வேலை விடுறப்ப எனக்கு பயங்கரமா ஒண்ணுமே புரியல. அதை விட்டுட்டு யூடியூப் அப்படின்னும் பொழுது அதற்கே நம்ம வந்து எவ்வளோலாம் வந்து இத்தனைக்கும் வந்து எப்படி சொல்றது, பிஸ்னஸுக்கான ஒரு முதலீடு இது அதுலாம் வந்து ஜாக்கி கேட்கல, இருக்கிறத வச்சு நான் ஆரம்பிக்கிறேன்ப்பா, ஒரு விஷயமும் நான் வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க வேலைக்கு போயிட்டு தான் இருப்பேன், ஆரம்பிச்சு நான் வேலைக்கு போயிட்டு தான் இருப்பேன். ஆமா, அதன் பிறகுதான் வந்து நிறுத்தினாங்க. இது ஒண்ணு. ஏன்னா இவங்க கூடவே இருந்த இன்னொருத்தவங்க பிசினஸ் பண்ணும்போது நான் பார்த்திருக்கேன், அந்த பிசினஸுக்கான எல்லா விஷயங்களையும் வாங்கி போட்டு அதுக்கு ஒரு இதை எடுத்து அது அப்படியே ரொம்ப ஸ்மார்ட்டா நடத்துனாங்களான்னு பார்த்தா கிடையாது.
அப்படியெல்லாம் வந்து அது எந்த செலவும் இல்லாத பொழுதே நான்லாம் வந்து நாங்கள் 2 பேரும் ரொம்ப யோசிச்சிருக்கோம், இதுக்கு இவ்வளோ ஆகுமா இதுக்கு இவ்வளோ ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்த அவர் சொன்னது வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இது கூடவா சார் இந்த விட்டுட்டு வர வேண்டியது தானே அப்படின்னும் பொழுது, விட்டுட்டு வரக்கூடிய நிலைமையில இருந்திருந்தா அவங்க கண்டிப்பா பிசினஸ்க்கு நேரடியாக வந்துட போறாங்க. அவங்களுக்கு மட்டும் என்ன ஆசையா போய் ஐடியில் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த ஆப்போசிட்ல ஒருத்தர் கண்ணாடி போட்டு இருந்தாருல, அவர் சொல்லுமா அவர் வந்து அவர் ஏதோ ஜெயிஸ்டார் போல ஒரு ஹோட்டலுக்கு போய் அதனால வந்து நீங்களாம் வந்து பேசுடா அப்படின்ற மாதிரி பேசினாரு. நீங்க சொன்ன ஃபார்மட் கரெக்ட், உங்க உழைப்பு நாங்க மதிக்கிறோம். அதுக்காக வந்து ஆப்போசிட்ல வந்து தோத்து போய் வந்து உட்காந்தவங்க வந்து இதுக்கே நீங்க லாய்க்கு இல்லையானும் போது அதுக்குதான் அந்த நீல சட்டை போய் சொன்னாங்க. நாங்களாம் வந்து வேணும்னு யாராவது செய்வாங்களா சார்? ஒரு ஆசை ஒண்ணு பண்றான், ஒரு நம்பிக்கை. இந்த தோத்து போன அத்தனை பேருமே வந்து இனிமையான பேச்சு மூலம் ஏமாந்தவர்கள். அதுவும் அந்த பையன் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா 23 வயசு நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்ப எனக்கு வந்து என்ன அப்படின்னா 40 வயசு 45 வயசுக்காரவங்க தான் வந்து மாஸ்டர்ஸாவே வருவாங்க. வந்தா யாருமே நம்மள மதிக்க மாட்டாங்க. முதல்ல நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அவங்க அதை கேட்கவே மாட்டாங்க. இன்னொருத்தர் சொன்னாப்ல, மாஸ்டருக்கு வந்து காசு கொடுத்து அவரை தான் சார் ஃபுல் ஃபிளஜ்டா நம்பினேன் நான். அவர் வந்து திடீர்னு பார்த்தா எல்லா பொருளும் நான் தான் கடைக்கு வாங்கி போட்டுறேன்னு கேட்டா, அவர் வீட்டுக்கு அவர் வந்து ஆளுங்கெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமா சம்பளம் கொடுத்துட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கேன். அதுக்கு அந்த பொண்ணு சொன்ன விஷயம் சரி, யாரோ ஒருத்தர் பதில் சொன்னாங்க. அதாவது உங்களுக்கு எல்லாமே நல்லா அமைஞ்சிடுச்சு, நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு ஆரம்பிக்கும் பொழுது இப்ப என்னன்னா, ஒரு பிரான்சைஸ் ஆரம்பிச்சேன்னா வேற மாதிரி, நான் பிசினஸ் ப்ரமோட் பண்ணணும்னா வேற, ஒரு இன்ஸ்டாக்காரங்களை கூப்பிட்டு நான் ப்ரமோட் பண்ண வேண்டியிருக்கு. சரி, அவங்கள ப்ரமோட் பண்ணல அப்படின்னா ஏன் சார் எனக்கு ஆர்டரே வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஆன்லைன் ஆர்டர்ல இருக்கிறவன்ட்ட கேட்டா அவன் வந்து என்ன சொல்றான், உங்களுக்கு 150வது லிஸ்ட்ல இருக்குப்பா, மேல வரணும்னா அதுக்கு நீங்க ஒரு காசு கட்டணும் அப்படின்னு சொல்ற. எல்லா இடத்துலயுமே நான் இவ்வளவு ப்ரமோஷன்ஸ் கொடுத்து என்னால ஆர்கானிக்கா க்ரோ ஆகவே முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் இப்ப ஜாக்கி இதை சொல்லல, நான் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். ஜாக்கி இந்த பார்த்துட்டே இருக்கும்போதே சொன்னாங்க, எதுக்கு எல்லாருமே உணவை நோக்கி ஓடுறாங்க அப்படின்னா, இன்ஸ்டாவை திறந்தாலே உணவு தான் இருக்கு அப்படின்னா. இல்ல, அது நீங்க உணவு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. சோ அதை வந்து சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த மாதிரியான ரீசன்ஸ் இருக்கு. எல்லாத்த விட கொரோனா வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த டைம்ல நமக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒரு ஆப்ஷன் கிடைச்சிச்சு. இவங்க எல்லாருமே என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா தாராளமா நம்ம வந்து வேலை பார்த்துக்கிட்டே இன்னொரு இடத்துலயும் நம்ம உட்காந்து வேலை பார்த்துட முடியும். அப்ப கிடைக்கிற இந்த ஐடியா தான் இந்த டீ கடை ஐடியாவே நிறைய பேருக்கு. நம்ம உட்கார்றோம், அப்படியே டீ கடையில அங்கேயே உட்காந்துட்டே வேலை பார்க்க போறோம், அவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சவங்க வந்து ரொம்ப நிறைய பேர். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதை ஆரம்பிச்சாங்க. லக்கிலி சில பேருக்கு அது கிளிக் ஆயிடுச்சு. அவங்க ஆரம்பித்த ஏரியா, அவங்க ஆரம்பிச்ச விஷயங்கள், அதுக்கு அவங்க பண்ண கிரவுண்ட் ஒர்க்கா இருக்கலாம், நிறைய விஷயங்கள்ல லக்கிலி சில பேருக்கு அது கிளிக் ஆச்சு. சில பேர் ஸ்டார்ட் அப் இந்த மாதிரிலாம் ஆரம்பிக்கும் எனக்கு பயமா இருக்கும். நிறைய பார்த்துட்டோம் அந்த மாதிரிலாம் வந்து கடன்ல விழுந்தவங்க எழுந்ததே கிடையாது. இருக்கிறதெல்லாம் விட்டதை பிடிக்கிறேன்னு போய் இதுவும் வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரி தான் வச்சுக்காங்களேன். இது கிட்டாதாயின் வெட்டன மர அப்படின்னு ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கும். அது வந்து நம்ம தோல்வியை நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். அந்த தோல்வியை ஒத்துக்காதனாலே வந்து நம்ம இழப்புகளும் நிறைய இருக்கும். உதாரணத்துக்கு வந்து குடும்பஸ்தன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதுல இதே மாதிரிதான் அவரு வந்து ஏதோ ஒரு வேலை செய்யலாம்னு போனா கடைசியில ஏதோ சித்தப்பங்காரன் ஒரு கடை வச்சிருக்கான்னு சொல்லி அதுல போய் வந்து ஒரு பேக்கரி வச்சு ஆப்போசிட்ல ஒருத்தன் பேக்கரி வைப்பான். இங்க இருக்கிறது எல்லாம் கொடுமையா இருக்கும். வந்து என்னது வந்து உட்காந்து அங்க வந்து ஒரு டீ கூட ஆர்டர் பண்ணிட்டு அரசியல் இதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பேசுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். அது மாதிரி அந்த கடை நல்லா பேசியிருந்து இந்த ஸ்டார்ட் அப் பிசினஸ் என்ன மாதிரியான கொடுமையா இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கடையை வந்து மூடுவாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கும். பப்ஸ் தின்ன முடியாது, நல்லா இருக்கும். அது மாதிரி தான் ஸ்டார்ட் அப் விஷயம். ஏன்னா இங்க அந்த பொண்ணு சொன்னச்சு இல்லையா, அந்த பொண்ணு வந்து டோனட் அந்த மாதிரி எல்லாம் ஏதோ பண்ற மாதிரி ஏதோ ஒரு கடை திறந்ததுன்னு நினைக்கிறேன், பிரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரி. அங்க வந்து அவங்க அம்மா சொன்னாங்க, சார் பஜ்ஜி போட்டா நல்லா ஓடும் சார் அந்த கடையில. அதை விட அந்த அம்மா சொல்லும் பொழுது இருந்தது, பெருசா காட்டலைங்க அவங்கள. நிம்மதியா தூங்குறதே இல்லை சார். இது ஆரம்பிச்சதுல இருந்து வீட்டுல யாருமே நிம்மதியா தூங்கலாங்க. இத்தனைக்கும் அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க, அவங்கள கூப்பிட்டு இப்ப பிசினஸ்ல உட்கார வச்சும் கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நிம்மதியா தூங்கல, இது எப்ப வேணா மூடிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு, இப்ப மூடல சார், ஆனா எப்ப வேணா மூடிடலாம். இதே மாதிரி ஒரு லேடி ஒருத்தவங்க இதே மாதிரி ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிச்சு சாப்பிடும் போதே கரண்ட் எல்லாம் போய் அவங்க திருப்பி பாண்டிச்சேரியில ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க திருப்பி இன்னொன்னு ஆரம்பிச்சிருக்கோம் சார் அப்படின்னாங்க. இதுல எனக்கு வந்து தெரிஞ்ச ஒருத்தவங்க, ஒரு டாக்டர் ஒருத்தவங்க, அவங்க வந்து இந்த மாதிரி ஆரம்பிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த
கடையை வந்து ஆரம்பிச்சு அதற்கு இதே மாதிரியான இதுதான் ஃப்ரான்ச்சைஸ் தான், அதுக்கான விஷயங்களை வந்து பண்ண முடியாம அதற்கு அப்பப்போ ஃபோன் வரும், நான் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் இதில் இருப்பேன், ஃபோன் வரும், அதற்கான விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு கொடுத்த காசை வாங்கி வேற ஒருத்தர்கிட்ட கை மாற்றி கொடுத்து அந்த காசு வராமல் கஷ்டப்பட்டுலாம் ரொம்ப இது ஒரு பெரிய ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு ஒருத்தர் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உங்களுடைய டைம், அதாவது உழைக்கிறது எப்படின்னா அப்படி கடுமையான உழைப்பு, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ், இது ரெண்டும் கலந்துருந்தா மட்டும்தான் பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நம்ம பார்க்குற மாதிரி டமால் டமால் இப்படி போட்டு இப்படி வேர்வை சிந்தும் போது தேவயானி வந்து சாப்பாடு கொடுத்தாங்கன்னா 4 பஸ் வாங்கிட முடியாது. இது ஒன்று எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறது என்ன மயிருக்கு அவங்ககிட்ட வந்து 1.5 லட்சம் ரூபாய்க்கு பிரான்ச்சைஸ் வாங்குறேன்னு கேட்கறது. அதேதான் 10க்கு 10 கடையில மலையாளத்தவங்க வந்து இவ்வளவு கடை வச்சிருக்காங்களா, என்னைக்காவது ஒரு நாள் வந்து அவங்க பிரான்ச்சைஸ் வாங்கிருக்காங்களா? ஒரே ஒரு மாஸ்டர் இருப்பாரு, ஒரு ஓனர் இருப்பாரு, அவ்வளவுதான். ஒரு 4 முறுக்கு, இந்த சிகரெட்டு, பாக்கு, அதுக்கப்புறம் வந்து மேல வந்து இந்த ஒரு வடை, அப்புறம் இந்த கல்லு போன்ற மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். இந்த பக்கம் பெரிய ட்ரம்ல தண்ணி இருக்கும், வேற ஒண்ணுமே இருக்காது. டீன்றவன் 10 நிமிஷம் அதிகபட்சம் வெளியில் நின்று டீயை குடிச்சுட்டு போயிட்டே இருக்க போறான். அவனுக்கு சேரை போட்டு உட்காந்து அவன் ஊரு கதை பேசி உலகத்து கதை பேசி அவனுக்கு ஃபேன் ஓடி என்ன கதை. ஆனா நீ என்ன டிவி விற்கிற? 10 ரூபாய்க்கு டிவி விற்கிற. இது எங்கேயாவது உருவிடுமா? இது எங்கேயாவது வெள்ளாம வந்து வீடு வந்து சேருமா? இதுதான் மேட்ரு. ஸோ இதான் இந்த பவிஷான ஒரு ஜெகஜாண்டிக்கான ஒரு கலர்ஃபுல்லான பேச்சுக்கள்ல மயங்கி எல்லாரும் வந்து டீ கடைக்கு 1.5 லட்சம் ரூபா அவங்ககிட்ட வந்து பிரான்ச்சைஸ் கொடுத்து. அதே இன்னொருத்தர் சொன்னதான் ரொம்ப வருத்தமா இருந்தது. கேஸ் சிலிண்டர் விலையே வந்து ஏறி போச்சு சார். 1500 ரூபா இப்போ 2300 ரூபா. அதுவே 3 சிலிண்டர் ஒரு நாள் மாத்தும் போது அதுவே 1500 ரூபா எடுத்துன்னு போயிடுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாப்ல. ஸோ இதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் இடம் எங்க ஆரம்பிக்கணும், இந்த பிரான்ச்சைஸ் வந்து இங்க ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். ஏன்பா இப்ப பிரான்ச்சைஸ் கிட்ட போய் கேட்க முடியாதுன்னா அவங்க வந்து இப்போ வந்து லொகேஷன் மாத்தணும் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுறாங்க சார். நான் எங்க எடுத்துன்னு போய் லொகேஷனை மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்தவர் வந்து பேசினாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, இந்த குளோபல் பிரான்ச்சைஸுங்கிறது வந்து இந்த மாடல் வந்து குளோபல் பிரான்ச்சைஸ்ல இருக்கும்போது டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம ஊர் பிரான்ச்சைஸ் இருக்கிறவங்க வந்து ரொம்பவே ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நிறைய பேர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. உடனே ஒருத்தர் எடுத்துன்னு வந்தாரு, 70% அதுல வந்து ஜெயிச்சிடுறாங்க சார் அப்படின்னாரு. அப்படியே மாறி சார் இது பொய் அப்படின்னு அங்க இருக்கிற ஒருத்தரே சொன்னார். நம்மளுடைய நண்பர் வந்து அரவிந்த் கிருஷ்ணமூர்த்தி அவரும் அரவிந்த் கிருஷ்ணமூர்த்தி அவரும் வந்து ஜாயின் பண்ணி பேசியிருந்தார். அவரும் பிரைஸ் வாங்கினா ரொம்ப சந்தோஷமா. அவரும் நிறைய பாயிண்ட்லாம் எடுத்து வச்சிருந்தார், சிறப்பா இருந்தது. எல்லாத்த விட அந்த ஏடோபி காரர் வரும்போது தாங்க எனக்கு அதுல ஒரு உண்மையிலே அதை சொல்லிதான் நம்ம முடிக்கணும். ஆக்சுவலி அவர் சொல்றதுக்கு முன்னாடி சொல்லி முடிச்சிடலாங்களா? முடிச்சுட்டு கமெண்ட் படிக்கலாங்களா? இல்ல கமெண்ட் படிச்சுட்டு அப்படியே கன்க்ளூஷன் சொல்லி இந்த A2B காரை வச்சு முடிச்சிடலாம். கமெண்ட் மட்டும் படிங்க. ஓகே, நன்றிகள். ஏற்கனவே 56 நிமிஷம் ஆயிடுச்சு மேடம். ஆமா சார், இதை முடிச்சு அப்படியே முடிச்சா கரெக்டா இருக்கும். எல்லாம் 4 நிமிஷம் வந்து கரெக்டா. நரேனி வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, பூனா வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இந்த கமெண்ட்டை, உங்களுக்கு இந்த ஜம்பர் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஜெய்சீலோட கணக்கு பார்த்துக்கங்க, 15 நிமிஷம் சீக்கிரம் வந்ததுனால 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்கணுமா. எப்படிலாம் பாருங்க, இப்படி இல்ல அப்படி இல்லைன்னா கணக்கு. அப்புறம் கௌரி சங்கர் சொல்லியிருக்காங்க, when I was 10 me and party used to buy பரோட்டா once in 3 months. அது கூட waiter always pack one extra all the time and even the owner knows not sure whether it was right or not, but that hotel never failed. அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இப்ப ரீசெண்டா ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் கௌரி சங்கர், அதாவது இந்த கேஷு ஏதோ எடுத்துக்காட்டி இது என்ன விலை அப்படின்னு கேட்பாரு ஒருத்தர். உடனே பக்கத்துல நின்றுட்டு இருக்கிற சேல்ஸ்மேன் ஓனர் பார்த்து இது என்ன விலை அப்படின்னுவாரு. ஓனர் வந்து என்ன சொல்லுவாரு, 2000 ரூபா அப்படின்னுவாரு. உடனே இந்த சேல்ஸ்மேன் என்னப்போம், 1500 ரூபாயா அப்படின்மா. இவர் வந்து மைண்ட் செட் காதை கேட்கல போல இருக்கு இவனுக்கு அப்படின்ட்டு டக்குன்னு ஒரு 4 பேக்கெட் எடுத்து வச்சுப்பாரு. அங்கிருந்து அவர் வந்து சொல்லுவார், ஜெயிச்சிட்டோமாரா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பேசி வச்சும் செய்வாங்க. எனக்கு தெரியலங்க, எனக்கு வந்து மயிலாப்பூர்ல நான் ஒரு கடையில அடை வாங்கும்போது அடை வந்து 2 அடை தான் கொடுப்பாரு எப்பவுமே. மாஸ்டர் வந்து ரொம்ப பழக்கம் உங்களுக்கு. மூஞ்சிக்கலாம் அறையா, அது பிஞ்ச அடையா கொடுப்பான் மேடம். இவங்க போய் கேட்பாங்க, 2 அடை வரும் எப்பவுமே 2 அடை. சரி மாமிக்கு வந்து லக்கு அப்படின்ட்டு. சரி ஒரு வாட்டி லக்கா இருக்குல்ல, 2வது வாட்டி லக்கா. அப்புறம் தான் அதில் லவ் தெரிய ஆரம்பிச்சது எனக்கு ஆக்சுவலி. சரி ஓகே அப்படின்ட்டு. அவர் அடையில வெளிப்படுத்திருக்காரு. நம்ம வந்து இங்க யூகேக்கு வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஓகேவா, உதாசீனப்படுத்திட்டு வந்தீங்க.
அப்ப உங்க கதையெல்லாம் எடுத்துட்டு வந்தா என்ன பண்றது? கழட்டிடுறீங்களா போட்டுக்கிறீங்களா? எது மேடம்? கண்ணாடியை கழட்டிடுறீங்களா போட்டுக்கிறீங்களான்னு கேட்டேன். உள்ளம் என்னும் ஊரிலே பாடல் என்னும் தேரிலே நாளும் கனவுகள் ராஜபவனிகள் போகின்றதே. உள்ளம் என்னும் ஊரிலே பாடல் என்னும் தேரிலே நாளும் கனவுகள் ராஜபவனிகள் போகின்றதே. எந்தன் மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே. எந்தன் மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே. கேளாய் பூமணமே. சூப்பர் சார். நான் இந்த இடத்துல சொதப்பிடும்னு நினைச்சேன். நீங்க ஆர்வமா இருக்கும்போதே பிசிறு தட்டிடும் அப்படிங்கிற மாதிரி இப்படி பார்ப்பாங்கல்ல ஒரு படத்துல, கமலோட படத்துல, அந்த மாதிரி நினைச்சேன். இவரு வசுந்தராதாஸ் பாடுவாங்க. ஆமா அந்த பாட்டு இல்லையா? மாடுமே கண்ணே தெரியல, அந்த மாதிரிதான் ஒரு பாட்டு. அந்த பாட்டை பாடுவாங்க. ஐயோ பிசிறு தட்ட போறது டி அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தட்டிடும் நினைச்சு. ஓகே போலாங்களா? கமெண்ட் பண்ணி தேங்க்யூ சார். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஃபாத்திமா வந்திருக்காங்க. லேட் என்ட்ரி போல இருக்கு நீ ஃபாத்திமா. அதுக்கப்புறம் கௌரி சங்கர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பாட்டி வந்து பேக் பண்ணுவாங்க, அந்த விஷயம் படிச்சுட்டேன். ஜெயபாரதி வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. ஜெயபாரதி ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பாலகணேஷ் தாமோதரன் சொல்லியிருக்காப்ல, இன்ஃப்ளூயன்சர் சொல்லி ஒரு விஷயம் நமக்கு முதல்ல தெரிய வரும்பொழுது ஒரு 3 hours பிரேக் எடுத்து சதுரங்க வேட்டை படம் பார்த்துட்டு வரலாமா, அப்புறமா இதுல இறங்கலாமா வேண்டாமான்ட்டு முடிவு பண்ணலாமா. நீங்க வாழ்க்கையில நீங்க என்ன, அதாவது நீங்க வந்து இதுலதான் நீங்க மாட்ட போறீங்கன்னா எவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்தாலும் நீங்க மாட்டிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த அரங்கட்டு வேலையில வந்து கையெழுத்து போடுறப்ப சவுண்டு கேட்க குண்டு பொண்ணு வச்சிருக்கேன் அப்படின்னு உனக்கு ஏதோ பாட்டு கேட்கலாம் டாப்ல 2-3 வாட்டி அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுறப்பல அந்த மாதிரி தான் அது. ஓகே. ஸோ அண்ட் பாலகணேசன் சொல்லியிருக்காரு, மை கோல்டன் ரூல் ஃபார் ஸ்டார்டிங் அ பிஸ்னஸ் என்னோட ஐடியாவாக இருக்கணும், ஃபர்ஸ்ட் எனக்கு நல்லா தெரிஞ்ச ஃபீல்டாக இருக்கணும். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். கரெக்ட் பாலகணேஷ். அண்ட் கவிதா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹலோ சொல்லியிருக்காங்க. நமக்கு காஃபி ஒன்றுமே வேண்டாமா? வா, எனக்கு 1/2 cup காஃபி, கிரீன் கப். இலங்கேஷ் சொல்லியிருக்காப்புல. இப்போ இலங்கேஷ் வந்திருக்காரு. வாய்ஸ் ஓவர் மேடமா இன்னைக்கு ஏதோ புதுசா என்ன ஆட் பண்ணிருக்காரு, அலைஸ் வாய்ஸ் ஓவர். அப்புறம் உங்களை லவ் பண்றாரா அவரு? ஓகே. அப்புறம் அவர் ஜாக்கி டுக் ரைட் டெசிஷன் ஆன் ரைட் டைம், வில் லேர்ன் ஃப்ரம் ஹிம் அப்படின்ட்டு இந்த பிசினஸ் விஷயங்களுக்கு நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதற்காக சொன்னாரு. தெரிஞ்ச தொழிலை விட்டவன் தெரியாத தொழிலை தொட்டவன் கெட்டான் என்ற பழமொழிதான் ஞாபகத்திற்கு வருகிறது அப்படின்னு. ஆனா அந்த பிசினஸ் வந்து பெருசா கை கட்டி கூடாது. அந்த பிசினஸ் அப்படியே இழுத்துமுன்னா கூட ரொம்ப பெருசா மாட்டிக்கூடாது. இது உதாரணத்திற்கு வந்து யாழினி ஜுவல்ஸ் அண்ட் யாழினி சாரீஸ் ஆரம்பிக்கும் பொழுது ஜாக்கி சொன்ன தாட் ப்ராசஸ். ஏன்னா நம்ம அப்போ கொஞ்சம் பணம் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஜுவல்ஸ் எல்லாம் வந்து வாங்கினோம். சாரீஸ் அண்ட் விஷயங்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரீசெல்லர் மாதிரி தான் வந்து ஜாக்கி வந்து சொன்னாங்க. அதுக்கு நமக்கு என்ன முடியுதோ அந்த பொண்ணுக்கு ஒரு ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி தான் அதை வந்து ஆரம்பித்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதை ஆரம்பித்தப்ப இப்போவுமே வந்து அது பெருசாக அகலக்கால்லாம் வைக்கல. அதுக்கு எப்பாவது ஒரு ஆர்டர் வரும், அந்த ஆர்டர் வரும்போது அதை கரெக்டாக செஞ்சு கொடுத்தோம், அவ்வளோதான். ஏன்னா இவங்க ரொம்ப சொல்லுவாங்க, அது வந்ததுன்னா அதை ஒழுங்காக செய்ய முடியலன்னா அதை செய்யாத. அந்த ஒரு ஆர்டருக்கு எனக்கு அவ்வளோ அட்வைஸ் வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் சொன்னதும் வந்து அந்த டைம்லேயுமே இலங்கேஷ் ஜாக்கி நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காங்கன்றதுக்காக சொல்ல வரேன். ஸோ ஒரு மாடலில் வந்து ஒரு விஷயம் தான் வாங்குவாங்க. அதே மாதிரி இப்போ இந்த ஜுவல் வாங்கும்பொழுதே இவங்க ஒரே கலரில் 5 வாங்க மாட்டாங்க. ஒரு கலர் 2 கலர் எடுப்போம். ரொம்ப அதேதான் மிக்சிங்கா எடுத்துட்டு வருவோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். சரி, அடுத்து வந்து பாலகணேஷ் சொல்லியிருக்காப்புல, நம்ம ஊர்ல லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ரொம்ப வீக்கு, அதுதான் பிரான்சைசிஸ் ஏமாற இம்பார்ட்டன்ட் ரீசன். லீகலி கான்ட்ராக்ட் என்ஃபோர்ஸ் பண்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், டைம் கன்சியூமிங், அது வந்து ப்ராப்ளமேட்டிக் அப்படின்னு இருக்காங்க. உண்மை இல்லை. எல்லாத்த விட இன்னொரு விஷயம் இருக்கு பாலகணேஷ். இப்போ இதெல்லாம் இப்போ நமக்கு ஒருத்தர் எல்லாம் செட் பண்ணி தராங்கன்றப்ப நம்ம என்ன நினைப்போம்னா அது கஷ்டமே இல்லை பாருங்க. நமக்கு ஒரு கடை, உனக்கு நான் பாத்திரம் தந்துடுறேன், இதுல அந்த அவர் சொல்லும் பொழுதுதான் ரொம்ப வருத்தமா
கஷ்டமா இருந்தது. அவங்க அனுப்புற இந்த கருப்பட்டிக்காரர்ல தோசை கடை ஒருத்தர் வச்சார் போல இருக்கு. அவரு வந்து சொன்னது ரொம்ப கஷ்டமா இருந்தது. மாஸ்டர் ஒரு 5 மணிக்கு வர சொல்லுங்கன்னா வரமாட்டாரா மாஸ்டர். அவர் எத்தனை மணிக்கு வராரோ அத்தனை மணிக்கு தான் கடை திறக்கணுமா. அதுக்கப்புறம் வேற அவங்களுக்கு ஒரு 30,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துடணுமா மாஸ்டருக்கு. அவங்களே தான் மாஸ்டர் அனுப்புவாங்களா, அவங்களே தான் ஹெல்ப்பரும் அனுப்புவாங்களாம். இது என்ன ஒரு கொடுமை. ஓலா கதை அப்படிதான் சொல்லணும். அது ஒரு மிகப்பெரிய ஓலா கதை. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இது பெருசு ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் பாலகணேசன் பிரபு ராஜேந்திரன் வணக்கம் மேம் சார் சொல்லியிருக்காங்க. ஓல்டு பிளேஸ் ரொம்ப நல்லா இருக்கா. தேங்க்யூ. இது வந்து இந்த ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த ஃபீட்பேக் நான் இது வந்து ஒரு மாதிரி வச்சிருந்தேன். அது வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் ஒரு மாதிரி உட்காந்துலாம் பேசியிருந்தேன். இது வந்து இப்போ எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கு ஆக்சுவலி பேசுறது. ஓகே. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாத்திமா நைஸ் சாங்னு சொல்லிட்டாங்க. இலங்கேஷும் சரி நரேனியும் அண்ட் ஷர்மிளா எப்பவும் போல வந்து பாட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜாக்கி சார் நீங்க கூட 25 பவுன் கொடுத்து லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண பொண்ணை உதாசீனப்படுத்திட்டு வந்தீங்க. சுதா மேடம் மட்டும் குறை சொல்றீங்களே நியாயமான்னு கேட்டிருக்காப்ல. ஓகே ஓகே ஓகே. ஆமா கரெக்ட் தான். ஆமா நீங்க நீங்க கூட 25 பவுன் கூடுது லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண பொண்ணு. ஆமாமா நீங்க 25 கள்ளக்குறிச்சி பொண்ணு, 200 பவுன் வந்து இது நாகர்கோவில் பொண்ணு. ஐயோ பாலகணேஷ் நீங்க இன்னும் 25ல இருக்கீங்க, 200க்கு வரலையா? 2 ஏக்கர் ஏதோ தோட்டம் வச்சிருந்தேன், தெரியல. அது நிறைய ரப்பர் தோட்டம் மட்டும் தெரியும். கார் தரேன்னு சொன்னாங்க, அது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் சென்னையில வீடு. இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸா இருந்தது. சென்னையில வீடு வாங்கிட்டோம், கார் வாங்கிட்டோம். இன்னும் 200 பவுனுக்கு இப்பதான் இனிமே தான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அதை சேர்த்துடணும். அப்புறம் நாளை பின்ன நம்மள வந்து என்ன இது அப்படின்னு நினைச்சிட கூடாதுல்ல. ஓகே. அண்ட் போனா வந்து பாடல் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்ணன் வந்து பாடுகிறான் காலமெல்லாம் அப்படின்னு ஒரு பாட்டாம், அது பாட சொல்லியிருக்காங்க. பூனா தான் இந்த மாதிரி பாட்டு வந்து ஏதோ லவ் ஃபெயிலியரா என்னன்னு தெரியல. எல்லாமே போற அது வந்து எல்லா பாட்டுமே என்ன பாட்டு தெரியுமா? வந்து லவ் ஃபெயிலியர் இல்லப்பா, சும்மா சொல்றேன். நிறைய லவ் சாங் அதுல என்னன்னா இந்த இது ஏ கீச்சு கிளியே தாலாட்டும் பாட்டே இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுட்டு போறது, இதெல்லாம் கார் ஓட்டிட்டு போறதுலாம். அப்புறம் நேத்தே வந்து இந்த பாட்டு பாடலாம். இந்த பாட்டு எனக்கு ஓரளவுக்கு தெரியும். கண்ணன் வந்து பாடிறான் தானே? ஆமா. ஓகே ஃபைன் வில் டு. ஓகே வில் டு. தேங்க்யூ சார். இருங்க இன்னைக்குன்னு பார்த்தா இதுவா வந்து தள்ளுறோம். சரி டிடிட் போனா வந்து சொல்லி முடிச்சிட்டாங்களா கண்ணன். அதுக்கப்புறம் இளைய சொல்லிக்காப்ல இன்ஃப்ளூயன்சஸ் பூஸ்ட் ப்ரொமோஷன் ஆஃப் தக் லைக் மூவி வந்து சக்சஸ்ஃபுல் ஆகணுங்கிறதுக்காக இன்ஃப்ளூயன்சரோட ப்ரொமோஷன்ஸ் ஏதோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து பணத்தை கொடுத்து பண்ண சொல்றாங்க. அதேதான். அதுக்கப்புறம் வந்து பூனா கேட்டிருந்தாங்க யானி வெக்கேஷன் ஸ்டார்டடா, என்ன பிளான்ஸ் ஃபார் சம்மர், பெல்ஜியம் விசிட் உண்டா? பெல்ஜியம் விசிட் கிடையாது இப்போதைக்கு. ஏன்னா இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். இங்க யாராவது அவங்களுக்கு ஏதாவது ஒர்க்கு ஸ்பான்சர் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அதனால யாராவது ஸ்பான்சர் கொடுக்குற மாதிரி இருந்தால், வேலையோட கொடுக்குற மாதிரி இருந்தால், எப்படி உங்களுக்கு தெரிந்தவர்கள் ஏதாவது கம்பெனியில் இருந்தாங்கன்னா அக்கௌண்டன்ட் அது மாதிரி தான் சொல்லுங்க. இல்லைன்னா பொட்டியை கட்டிட்டு ஊருக்கு போக வேண்டியதான். தட்சம். அதனால கன்ஃபியூஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதனால இன்னும் அதெல்லாம் எதுவும் பிளான் பண்ணல. அண்ட் இந்த அதர் வேர்ட்ஸ் அவளோட வெக்கேஷன் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. இட் ஸ்டார்ட்ஸ் ஆஃப்டர் ஜூலை தான். ஜூலை 15th மேல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அண்ட் ஜெய்சீல் வந்து சொல்லியிருக்காங்க ஜாக்கினா சுதாமா ட்ரம்ப் மினிட் ஒன்னு பேசுறாரு, பி சேஃப்னா லவ் யூ அப்படின்னு இருக்காங்க. தேங்க்யூடா. அது என்னன்னா அவரு வந்து கொஞ்சம் வேற எங்கேயும் இந்த நிறைய இடத்துல அவர் ஏதோ பழைய கதையெல்லாம் வச்சிருக்காங்க இருக்கு, அதெல்லாம் வச்சு ஏதோ அவர் பண்ணி, ஏன்னா அவர் தான் போருக்கு எதிரானவர் தான் அவரு. ஆனா அவரே வந்து உள்ளார இறக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த இஸ்ரேல் லாபி வந்து ரொம்ப பெரிய லாபி அது ஆக்சுவலி. நம்ம அதெல்லாம் பேசணும், நிறைய பேசிட்டு போகலாம். தட்ஸ் ஆல். தேங்க் யூ ஃபார் யுவர் கன்சர்ன் அண்ட் பிளெஸஸ் அண்ட் விஷஸ். ரைட். ஓகேவா? அண்ட் புவனாவும் இலங்கேஷும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இலங்கேஷ் சொல்லிருக்காப்ல ஜாக்கி டோன்ட் லெட் மீ டவுன். அன்னிலேருந்து இந்த ஒரு இங்கிலீஷ் பாட்டை போட்டுன்னு இருக்காரு அவரு. இது என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியல. நம்மால் எங்கள்கிட்டயும் ஒரு ஆள் வச்சுக்கணும், வேணா அதை கூப்பிட்டு வேணா என்ன பாட்டுன்னு கேளுங்க. யாழி அப்படிங்க வாடி, இது என்ன பாட்டுன்னு உனக்கு தெரியுமாடி? இந்த அங்கிள் போட்டிருக்காரு பாரு, இலங்கேஷ். டோன்ட் லெட் மீ டவுன், நோபடி எல்ஸ் எவர் லவ்ட் மீ லைக் ஷீ டஸ்.
அவளுக்கே தெரியல, எனக்கு சுத்தமாக தெரியாது. சரி போய் உன் ஃபோனில் சர்ச் பண்ணி கேட்டு வா. கிளம்பு அப்படியே கதை ஓட்டு. நான் உனக்கு அப்படியே இதை காப்பி பேஸ்ட் பண்ணி அனுப்புகிறேன். இல்லை காப்பி பண்ண முடியல. நீயே போய் பார்த்துட்டு. ஓகே. வானத்தில் செல்ல கண்ணன் பாடுவான், கானத்தில் சின்ன பெண்ணும் ஆடுவாள், ஆயர்கள் மத்த சத்தம் போலவே ஆனந்த முத்தம் சிந்தும் நேரமே மாலை நீலா மாலை நீலா பூத்ததம்மா, மௌன மொழி சொல்லுதம்மா, ஒரு அந்திப்பூவில் சிந்தும் தேனில் வண்டு பேசும் தென்றல் வீசும் கண்ணன் பாட கண்கள் மூட கண்ணங்கள் சிவந்ததோ. தேங்க்யூ சார், சூப்பராக பண்ணீங்க. ஓகே. அண்ட் இப்போ வந்து என்னன்னா இந்த கிண்டலுக்கு தான் வந்து இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்றாங்களா ஓனா பாலகன். ஓகே. அண்ட் அதன் பிறகு வந்து சங்கமித்ரா வந்து இப்பதான் வந்திருக்காங்க. இப்போதான் நேரலைக்கு வந்து லைக் போட்டாச்சான். தூக்கம் வருதா நாளைக்கு பார்த்து கொள்கிறேன். ஓகே. வந்தாலும் லைக் போட்டோமா, கமெண்ட் ஏதாவது இது மாதிரி போட்டோமா, போய் தூங்கணுமா, மறுநாள் காலை இதே மாதிரி பார்த்தோமா, லைக் போட்டோமா, ஒரு கமெண்ட் போட்டோமா, அவ்வளவுதான். பாலகணேஷ் சொல்லியிருக்காப்ல, ஜெர்மனியில வந்து வேலைக்கும் விசாக்கும் கம்பெனி ஸ்பான்சர்ஷிப் வந்து நாட் ரிக்வயர்டு, ஒர்க் கான்ட்ராக்ட் மட்டும் இருந்தா போதும். இங்க ட்ரை பண்ணீங்களா? இல்லங்க, இப்போ வரைக்கும் பண்ணல. இப்படி ஒரு சிச்சுவேஷன் இங்க வந்து இப்பதான் ஒரு 3-4 மாசம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க வந்து பெரிய ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. ஆக்சுவலி நானும் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணும்போது அது வந்து அடிமை சாசனம் மாதிரி இருக்கு, ரைட்? அந்த மாதிரி இல்லாத ஒரு ஒர்க் வந்து அவங்களுக்கு நான் தேடிட்டு இருக்கேன். அந்த மாதிரி யாராவது பிசினஸ் அக்கௌண்டன்ட் அந்த மாதிரி இடத்துல ஏதாவது ஓப்பனிங் இருந்ததுன்னா, ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா, ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு கிடைச்சதுன்னா, யாரையும் படிப்பு முடிக்கிற வரையும் we need it, right? அந்த மாதிரி யாராவது பெரிய தொழிலதிபர்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதே மாதிரி பாலகணேஷ் அது என்ன டீட்டெயில்னு எனக்கு அனுப்புங்க, நான் சர்ச் பண்ணுறேன். தேங்க்யூ பாலகணேஷ். உல்லாச பறவை போட்டது பார்த்தா சிரிப்பு வந்துச்சு. இவ்வளவு சீரியஸான நேரத்துல என்னடா அப்படின்னு உல்லாச பறவை பாருங்களேன். 100 பவுன் 200 பவுன் ஆகும், ஒரு வாய் தயிர் சப்பாத்தி, டோட்டல் லைஃப் டிபெண்ட் ஓடா. உல்லாச பறவை உல்லாச பறவை சப்போர்ட்டிங் பூரா அங்க போயிட்டு இருக்கு. ஏதாவது நீ என்கிட்ட வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இறக்கி விட்டு ஆட்டோ எடுத்துட்டு நான் போயிருந்தேன், எந்த பிரச்சனையுமே கிடையாது. அந்த சப்பாத்தியில என்ன தயிர்னு கேட்டா கொடுத்தா கரெக்டா தம்பி, கரெக்டா சொன்னேன். இல்ல மேடம் சொல்லு. தெரியுமா உனக்கு? தெரியாத? உனக்கே தெரியாதா? எனக்கும் அதான் பாப்பா தெரியும். கரெக்ட். செயின் ஸ்மோக்கர். எந்த செயின் ஸ்மோக்கர்? அந்த இதுடா அது வராது. இது வந்து இதுல ஒரு அது இல்ல பாப்பா, இன்னொன்னு ஒரு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது அப்புறமா வரும். சார்லி போட்டது கிச்சன் லைட். அதாவது இப்பதான் ஒருத்தர் சொல்லியிருந்தேன், டிபெண்ட் ஆன லட்சணத்தை பாருப்பா அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சேன். சரி விடுங்க. ஓகேவா? பிரசன்னா குமார் ஹாய் சொல்லியிருக்காப்ல. புவனா வந்து அவங்களோட ஹஸ்பண்டோட இமெயில் ஐடி அனுப்புறாங்களா வாட்ஸ்அப்க்கு, அங்கேயும் கூட உங்களோட சிவி அனுப்புங்கன்னு போட்டுருந்தாங்க. கண்டிப்பாப்பா. தேங்க்யூ புவனா. இளைஞர் சொல்லியிருந்தாப்ல, விசா இஷ்யூ எல்லாம் சார்ட் அவுட் ஆயிடும் சுதா மேம், டோன்ட் வரி, ப்ரே பண்ணிக்கிறோம்னு. தேங்க்யூ. இல்ல see we want to know the duration, how many years we are living here அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே வந்து 1 year ஒரு 3 months 5 months அப்படின்னு மாதிரி போகுது. நிறைய அங்க இருக்கிற இன்டர் பாலிடிக்ஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் இல்லாம உண்மையா உழைப்போம், நேர்மையா இருப்போம், அந்த மாதிரி யாராவது வந்து கொடுக்கும்பொழுது அந்த வேலையை செய்யலாம் அப்படின்றத நம்ம வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம வைக்கிறோம். ஸோ அப்போ யாராவது ஒருத்தவங்க யார் மூலமாவது காற்றில் அது போய் அது வந்து நிற்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால ட்ரை இட், தட்ஸ் ஆல். ஓகேவா? அதுதான் மேட்டர். எஸ். அண்ட் அது அப்படியே வந்தோம்னா
டிஜே சொல்லியிருக்காப்ல, டிஜே ஐன்னு படிச்சுக்கிறையா, டிஜே சொல்லியிருக்கா 90 to 95% ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் இஸ் ஃபெயிலிங் ஆஸ் பர் நசீம் தலீப், பிளாக் ஸ்வான் புக் ஆத்தர். நீயா நானால சொன்ன கடைசி பாயிண்ட் இஸ் ட்ரூ. மெனி அன்ஆர்கனைஸ்டு அண்ட் ஹிடன் பிசினஸ் இருக்கு, அதை சூஸ் பண்ணலாம். ஆமா, ஏன்னா நம்ம எல்லாருக்கும் உடனே இருக்கிறது வந்து இந்த மாதிரியான உடனே காசு, நீங்கள் வந்து ஆடு வளர்த்து கோழி வளர்த்து கடை வச்சு பஜ்ஜி கடை வச்சு டீ கடை வச்சு 1.5 லட்சம் இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து, அதுவும் இந்த சோசியல் மீடியா வந்த அப்புறம் உங்களுடைய ஆக்டோபஸ்காரங்கள் எல்லா பக்கமும் நீளுது. அது ஒண்ணு. இன்னொன்னு, நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன். அந்த ஹோட்டல் பிசினஸ்ல கம் டு த பாயிண்ட், ரைட்? அந்த A to B நிர்வாக இயக்குனர் வந்தார்ல, அவர் ஒண்ணு சொன்னார் பாருங்க. ஒரு தோசைய காலையில ஒரு பீக் ஹவர் ஆர்டர்ல நாங்க வந்து பேப்பர் ரோஸ்ட் எடுக்க மாட்டோம். ஆர்டர் எடுக்காது இப்ப பீக் ஹவர். ஏன்னா ஒரு தோசைகள்ல 4 பேப்பர் ரோஸ்ட் போட்டா முடிஞ்சு போச்சு, ஃபுல்ஃபில் ஆயிடும். அப்ப ஒரு சாதா தோசை, ஒரு கல் தோசை, ஒரு நார்மல் தோசை போட்டா அது இடத்த அடைச்சிக்காது. அப்ப அவன் என்ன சொல்லுவான், ஆர்டர் எடுக்கும் போது எனக்கு கீ ரோஸ்ட் பேப்பர் ரோஸ்ட் சொல்லும் போது 15 நிமிஷம் ஆகும், வெயிட் பண்ணுங்கன்னா கொடுக்குறேன் அப்படின்னு. அந்த இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்ல. இப்போ ஒருத்தர் வந்து அழுதாரு இல்லையா, 10 லட்சம் நான் மிஸ் பண்ண, அவர் வந்து எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அவர் அதையுமே சொன்னாரு, இதுதான் சரி மிஸ்டேக், எல்லாமே அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டதும் ஒன் ஆஃப் த மிஸ்டேக் எனக்கு அப்படின்னாரு. ஐ நோ வாட் ஐ டூ ஆர் வாட் ஐ என்ன சொல்றது, அது வந்து ரைட் ஆர் ராங் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். நான் செய்யற தப்பும் சரி சரியும் தெரியும். உதாரணத்துக்கு வந்து நான் வந்து சினிமா மட்டும் பேசினா பிரச்சனையே இல்லை. நான் சினிமா பேசுறேன், சோஷியல் எலமெண்ட் பேசுறேன், ஒரு வீலாக்ஸ் பண்றேன். இதுவே வந்து உனக்கு வந்து இது இவ்வளவு பெருசு. ஏன்னா எல்லாருமே ஒன்னே ஒன்று பண்ணிட்டு போயிடும். நம்ம எவ்வளவு பண்றோம்ல, இதுவே ஒரு தப்பு தான். இல்ல, அது ஜாக்கி சினிமாஸ்லயே ஜாக்கி சொல்லுவாங்க, அதுலயே ஜாக்கி சினிமாஸ்லயே பிக் பாஸ் ஆரம்பிச்சோம், அதுலயே வந்து எல்லா விஷயங்களும் பண்ணதுமே வந்து அப்பவே வந்து நம்ம தனியா அதை வந்து பிரிச்சிருக்கணும், செக்ரிகேட் பண்ணாம பண்ணதே ஒரு தப்பு அப்படிம்பாங்க. பட் ரொம்ப ஆட்டிடியூடு, ஒரு மாதிரி தடிப்பு மயிரா கொஞ்சம் சில விஷயங்கள் அணுகிறது இதெல்லாம் உண்டு. அதற்கான பலன்கள் நம்ம அனுபவிக்கணும்ல. பட் பலன்கள் நான் அனுபவிக்கும் போது நான் வெறும் பருப்பு மயிறு அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன். மை மிஸ்டேக்ஸை வந்து நான் வந்து ஓப்பனாக சொல்றதும், இந்த இடத்துல நான் தப்பு பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல அதை வந்து நம்ம செய்யும் போது ஆட்டிடியூட் வராது, செஞ்சு ஜெயிச்சிடா அப்படின்னு நம்ம எடுத்து வரோம்ல, அப்பதான் மிஸ்டேக் ஆகும். அப்ப வரும்போது அதுக்கான இதுதான் என்னுடைய மிஸ்டேக்ஸ், நான் வந்து ஒத்துக்கல, எனக்கு எந்த தயக்கங்களும் இருந்ததுல நான் சொல்ல வரேன். எஸ், ஓகே. இதுக்கப்புறம் என்னன்னா, பிரெத் டேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பண்ணது போனா பாலகணேஷ், கூஸ் பம்ப்ஸ் மொமெண்டா. தேங்க்யூ. ஓகேவா, அந்த சாங் வந்து செயின் ஸ்மோக்கர்ஸ்ல இருந்து தானா, யாழினி கண்டுபிடிச்சா குடூஸ்ன்னு சொல்லியிருந்தாப்ல இலங்கேஷ். அண்ட் பாலகணேஷ் சொல்லியிருக்காப்ல, அவர்கிட்ட உங்க நம்பர் இருக்குங்களா, அதுல வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு போட்டிருந்தேன். இப்ப நான் கேட்டதுக்காக அமுதன் போட்டு பாருங்க, 200 பவுன் 1000 பவுன் சுதாவுக்கு ஈடாகுமா? தேங்க்ஸ் அமுதன். ஜெயசீல் சொல்லியிருக்காப்ல, இன் ஈஸ்ட் மீட்ஸ் வெஸ்ட் லாக் சுதாமா ஸ்பாட்டட் 5 times. ஜாக்கி நான் வந்து நீங்க டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ. நான் அதுல வந்திருக்கேன், நான் அந்த இதுல வீடியோல ஈஸ்ட் வெஸ்ட், இது கிரீன்விச்ல வெஸ்ட் லாக் சுதாமா ஸ்பாட்டட் 5 times. எஸ் வந்திருப்பீங்க. எங்கேயாவது இப்படி நடந்து போயிருப்பேயா? இல்லையா, அதுல குரூப் போட்டோலாம் எடுத்தெல்லாம் போட்டிருந்தேன், அதெல்லாம் எல்லாம் வந்திருப்பீங்க. ஓகே. இலங்கேஷ்க்கு ஏதோ சொல்லியிருக்காங்க. போனா பாலகணேஷ் சொல்லியிருக்காப்ல, பீட்டில்ஸ் பாட்டு பல இங்க ஹாம்பர்க்ல வந்து தாங்கி தான் கம்போஸ் பண்ணிருக்காங்க, ஹாம்பர்க்ல தங்கி தான் கம்போஸ் பண்ணினாங்க. எஸ் ஜாக்கி சார், இங்க வந்து அதை பத்தி வீடியோ எடுங்க, ஐ வில் சப்போர்ட் எனிதிங் யூ நீட்னு இருக்காரு. நான் வந்து ஜெர்மன் வரணும்னு நினைச்சது இருக்கிறதுல ஒரு பெரிய ஐமேக்ஸ் தியேட்டர் அங்க இருக்கு. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, செங்கன் விசா எடுத்து அங்க ஏதோ ஒரு ஊர், அந்த ஊர்ல தான் இருக்கிறதுல பெரிய ஐமேக்ஸ் தியேட்டர் இருக்குது. இங்க இருக்கு பிரிட்டிஷ் பிலிம் இன்ஸ்டிடியூட்டுடைய ஐமேக்ஸ் வந்து நம்ம வாட்டர்லூ ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. அந்த ஐமேக்ஸ் தியேட்டரோட பெருசு, வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஸ்கிரீன் இன் ஜெர்மன். அங்க போகணும் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த மாதிரி வரும்போது பாலகணேஷ் உங்ககிட்ட நான் உதவி கேட்கறேன். ரொம்ப நாள் வரைக்கும் பாலகணேஷ் என்ன தெரியுமா, எப்படியா செங்கன் விசா எடுக்கணும், நம்ம போகணும் அப்படின்னு. எனக்கு எதுக்கு திடீர்னு செங்கன் விசாக்கு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னா, எதுக்குடா அப்படின்னா, அங்க ஒரு ஐமேக்ஸ் இருக்கு, அங்க போறோம், நேர போறோம், செங்கன் விசா எடுத்துக்கிறோமா, நேர ஜெர்மனி எப்படி போறோம்னு போயிட்டு படத்தை பார்த்துட்டு கூட திரும்பி வந்துடலாம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா எல்லாம் கொடுத்தாங்க. அதுதான் மேட்ரு. சரியா, அதன் பிறகு வந்து போனா வந்து சொல்லியிருந்தாங்க,
ஆமா இலங்கேஷோட கமெண்ட்டை போய் படிச்சுட்டேன். போனா சொல்லியிருந்தாங்க, ஒரு டசன் யூகே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னே இந்தியா போக முடியாது இல்ல ஜாக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய நீ வந்து அவங்களோட பையன் வந்து ACCA படிச்சாப்புல போல இருக்கு யூஎஸ்ல. இப்போ வந்து மான்ட்ரியல்ல வேலை பாக்குறாரு ஆடிட் கம்பெனிக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ. அண்ட் பண்ணல ஜாக்கி, ACCA இங்க இருக்கிற யூகேக்கான கோர்ஸ் அங்க ஒரு இது பண்ணீங்களே, ACS பண்ணிட்டு இருந்தேன். அது மாதிரி ஏதோ பண்ணாங்க, அதெல்லாம் பண்ணி சரி போ. ACS பண்ணும்போது தான் அப்பா இறந்து போயிட்டாங்க. செகண்ட் குரூப் பண்ணல, குரூப் 1ஓட அப்படியே நிறுத்தி முடிச்சிட்டேன் அது. ஓகே, இதான் உங்களுடைய ஸ்டேட்டஸ். ஏதாவது இருந்தா சொல்லுங்க, எங்கேயாவது யாராவது இல்லையா. அதுக்கப்புறம் இப்போ நிறைய ரோல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. நான் அப்புறமா அனுப்பிக்கிறேன் யாராவது கேட்குறவங்களுக்கு. நீங்க மாத்தி ஏதாவது. நான் அதுக்கப்புறம் இப்போ ஐடியில் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்டாக மாறியாச்சு, நிறைய விஷயங்கள் மாறியாச்சு. நான் கிளவுட் முடிச்சிருக்கேன், ஃபினாப்ஸ் கிளவுடு சர்டிஃபிகேட்ஸ்லாம் கஷ்டப்பட்டு ஒருத்தர் ராத்திரி பகலாக என்னை டார்கெட் பண்ணி நான் முடிச்சு வேறு வச்சிருக்கேன். அதெல்லாம் இங்கே அங்கேயும் போய் கடைசியில் எங்கேயாவது போய் கடைசியில் வெப்லாஸ்ல ட்ரம்மர் மாதிரி போயிட பாரு, ஏதோ ஒன்று ஜாக்கி, ட்ரம்மரோ கும்மரோ, அதுதான் இந்த மாதிரி ஏதாவது சொல்லி ஏதாவது ஒன்று வருது அப்படின்னும் போது ஓகேவா. அண்ட் பாலகணேஸ்வர் முக்கியமான கமெண்ட், இப்ப இருந்ததுலேயே முக்கியமான கமெண்ட் சுஹாசினி சொல்லியிருக்காங்க. சுஹாசினி லோகநாதன், அவுட் ஆஃப் டாபிக்கா, சுதா மேம் வாய்ஸ் சோ ஸ்வீட். நேம் மேல சொல்லு, மேல சொல்லு. யாருடா சொல்ற? அண்ணா என்ன தானே சொல்ற? நீங்க சுமார் ஒரு சொல்ற மேல மேல போடுறா. இப்ப இந்த உல்லாச பெரிய கமெண்ட் படிக்கும்போது எப்படி உங்களுக்கு ஹாப்பியா இருந்தது? இருங்க ஒரு நிமிஷம் சாத்துங்க. ஓகேவா, சோ ஸ்வீட்டா. நேம் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்பொழுது ரொம்ப அழகா இருக்கான். ஒன் குட் குவாலிட்டி உங்ககிட்ட கத்துக்கிட்டேன் மேம். ஓல்டு வீடியோஸ்ல நீங்க சொல்லுவீங்க ஆட்டோ டிரைவர், டெலிவரி பர்சன் எல்லாரையும் சார்னு கூப்பிடுவீங்க. ரியலி ஐ லைக் தட் குவாலிட்டி. ஐ லேர்ன் ஃப்ரம் யூ மேம். நானும் இப்போ அதை தான் ஃபாலோ பண்றேன். தேங்க்யூ மேம். பாருங்க ஒருத்தர் எதுக்கு ஜாக்கி வந்து சரி கேட்குறீங்க? ஃபர்ஸ்ட் பிஹேவியர் பாருங்க, ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்களே. சரி சரி, ஒரு கெட்ட புத்தி. ஓகேவா. பாலகணேசனுக்கு அப்புறம் ஜாக்கிஸ் கிரீனிச் வீலாக் பத்தி சொல்லணும்னு இருந்தேன். அவங்க கிழிச்ச கோடு தப்பு, ஸ்லைட்டா தள்ளி வரும். ஓகே. என் இளைஞர்களுக்கு அப்புறம் 80 kg கோல்டு ஜாக்கி இருக்கும்பொழுது ஒயிட் 200 பவுண்ட் சுதா மேடமா. அதாவது எங்க சுத்தினாலும் இந்த ஒரு இது வரும் தெரியுங்களா, ஒரு காமெடி. எங்கடா நிக்கிற, ஏதோ பரணிக்கு பின்னாடிதான் நிக்கிறேன், பின்னாடிதான் கிச்சன், அங்க கிச்சனுக்கு பக்கத்துல 2வது இடத்துல நிக்கிறேன். அது அப்படி அவன் கிச்சன்ல மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவான். இங்க என்ன ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தாலும் இங்க பாருங்களேன், இலங்கேஷ் அதுதான் எடுத்துட்டு வருவார். ஜாக்கி தான் ஒரு முன்னிலைப்படுத்தி எடுத்துட்டு வருவார். இலங்கேஷ் டிஸ்கஷனே வேற மாதிரி போயிருந்தது, திரும்பி போய் கேட்டுவாங்க. ஓகேவா. இந்த சுஹாசினி சொல்லியிருந்தாங்க, அதை சொல்லிட்டேன், படிச்சுட்டேன். பிரபு சுந்தரம் சொல்லி ஜாக்கி எப்படி என்னது எப்படி ஆகி போயிட்டீங்க, ஏன் ரொம்ப டவுன் ஆயிட்டீங்கிற மாதிரி சொல்றாப்ல. வெயிட் லாஸ் ஆயிருக்கு. இல்லைங்க, வெயிட் அந்த அளவுக்குலாம் லாஸ் ஆகல. வேற என்ன சொல்றாங்கன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ தி பாயிண்ட். ஜாக்கி எப்படி இப்படி ஆகி போயிட்டீங்கன்னா, டவுன் ஆயிட்டீங்கன்னா என்ன டவுன் ஆயிட்டீங்க அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. அது ஒரு விளக்கமா சொல்லும்போது அதுக்கான பதில் நான் கண்டிப்பா. இதுக்கு முன்னாடி நான் இன்னும் வந்து ராஜகுமார மாதிரி பகபகன்னு அப்படி துணிச்சா மாதிரி, இப்ப இன்னும் டவுன் ஆன மாதிரி அப்படி எடுத்துக்கலாம். இல்ல உண்மையிலே வெயிட் ஆயிடுச்சுன்னா அதுக்கான பதிலையும் நான் என்னால சொல்ல முடியும்னு சொல்ல வந்தேன். பாலகணேஸ்வருக்கு அப்புறம் கண்டிப்பா ஜாக்கி சார் படம் பாக்குறோம். பக்கத்துல ஒரு நல்ல பை கார்டன் போறோம், பியர் கார்டன் போறோம். இருக்கிற பியர் எல்லாம் சாம்பிள் பண்ணிக்கிட்டா உங்க லைஃப் ஸ்டோரிய நீங்க எனக்கு சொல்றீங்க. சூப்பர், கண்டிப்பாக நிறைய சொல்றேன், ஏகப்பட்டது இருக்குது. முக்கியமா அந்த பியர் எல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணும்போது வீடியோ ஷார்ட்ஸ் எடுக்கிறோம், போடுறோம், இது பண்றோம். ரைட். ஓகே. அண்ட் ஜெய்சீல் சொல்லியிருக்காங்க பிரிட்டிஷ் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் ஐமேக்ஸ் தியேட்டர்ல சின்னஸ் மூவி ரிவ்யூ பண்ணீங்க ஜாக்கினா அப்படின்னாங்க. போயிட்டோம். ஓகே. உல்லாசப்பறை சொல்லியிருக்காப்ல அடிச்சாலும் பிடிச்சாலும் 1000 கமெண்ட் பண்ணாலும் பெஸ்ட் அன்னி இந்த யூனிவர்ஸ் இஸ் அவர் அன்னி சுதா ஸ்ரீனிவாசன். கடைசியா முடிக்கிற நேரத்துல இப்படி ஒரு விட்ட போட்டுட்டு அப்படியே ஓடி போயிடுறது. ஓகே. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, பண்றதும் இல்ல. ஒரு என்னது குத்து தென் இல்ல பனைமரத்துக்கு ஒரு குத்து, தென்னை மரத்துல ஒரு குத்தா. ஓஹோ அப்படி. சரி சரி. ஓகே. நரேனி வந்து டுடே யூ லுக் டேனா.
கொஞ்சம் கருப்பா ஆயிட்ட மாதிரி இருக்கீங்க. ஏன்னா வெயில் நேத்து வந்து பயங்கர வெயில் இருந்தது நரினி. லைட்டும் வந்து இவங்களோட ஏத்தாம இருக்கும். அது கொஞ்சம் பின்னாடி இருக்கு. அது ஒரு காரணமா இருக்கலாம். அது ஒரு ரீசன். பட் இன்னொரு ரீசன் வந்து என்னன்னா நேத்து நல்ல வெயில். அதாவது அப்படி ஒரு வெயில் எக்ஸ்பெக்டே பண்ணல. நானாவது கேப் இன்னும் தக தகன்னு ஜொலிச்ச மாதிரியும் இன்னும் எனக்கு தெரியல. சும்மா கொஞ்சம் வெள்ளையாண்டு வரவங்க திடீர்னு கருப்பானா தெரியல. அந்த மாதிரி. ஓகே ஓகே. அண்ட் அதன் பிறகு வந்து சுஹாசினி வந்து தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. லவ் யூ மேம் சொல்லியிருக்காங்க. மேம் அண்ட் சார். லவ் யூ மேம் அண்ட் சார் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. அண்ட் போனா வந்து அப்போ பெல்ஜியம்ல பீர் வேண்டாமான்னு எல்லா இடத்துலயும் பீருக்கு என்னமா அப்படி எல்லா இடத்துலயும் தான். அதுக்கப்புறம் வந்து நம்பிட்டோம் உல்லாச பறவையா இல்லைங்க. ஓகே. அண்ட் ஐஆர்எம் சொல்லியிருக்காரு ஜாக்கி என்ன அக்கா இப்போதைக்கு வெளியேறுகிறேன், நன்றாக தூங்குங்கள், அடுத்த ஸ்ட்ரீமில் சந்திப்போம், நன்றி, குட் நைட். தேங்க்யூ. எம்ஜிஆர் கலர் ஜாக்கி நீங்களா சொன்னாலும் யாரும் என்ன அச்சிக்கவே முடியாது. ஆமா, ஒரே ஆளு எப்பயுமே ஒரே பக்கம், அவ்வளவுதான், மாட்டுக்கிறதே கிடையாது. அதான் பாலகணேஷ் சொன்னது கரெக்டான பாயிண்ட். இங்கேயும் செம வெயில் பிளஸ் வெக்கை, இவனுங்க வேற வீட்டுல ஃபேன் கூட வச்சு கட்டுறது இல்ல அப்படின்னு. உண்மை, இவனுங்களுக்கு பெரிய கான்பிடன்ஸ். இந்த ஊட்டியில போகும்போதெல்லாம் ஜாக்கி சொல்லுவாங்க, இங்க என்னடி ஃபேனே கிடையாது, ஃபேனே தேவையில்லையாமா அப்படிங்கிற அந்த மாதிரிதான் இவனுங்களும். நேத்தெல்லாம் பொலந்துச்சு பாலகணேஷ். கிட்டத்தட்ட 28 இவங்களோட 28 எல்லாம் நம்மளால தாங்கவே முடியல. நான் லண்டன்ல வேணும் நாத்தம் வருதுன்னா பாத்துக்கோ. இந்த ஊர்ல வந்து செப்டம்பர்ல இருந்து மார்ச் ஜூன், ஆமா ஜூன் வரையும் வேறவே வராது, வேற வருது இப்பெல்லாம். அதே ஓகே. ஸோ இதுதான் ஜாக்கி, இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து படிச்சாச்சு. வேற வந்து இப்ப வந்து அந்த A to B சொன்னது அதுல இன்னொரு ஒரு விஷயம் அவர் வந்து சொன்னதும் நல்லா இருந்தது. அதாவது வந்து யாரு என்ன ப்ராடக்ட்ங்கிறத பார்க்கணும், அந்த ப்ராடக்ட் வந்து ஹூ இஸ் யுவர் கஸ்டமர், இது ரெண்டுத்தையும் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் சொன்னார், அழகா சொன்னார். அதாவது என்னன்னா எங்க இதுல வந்து காலையில டிஃபனுக்கு ஒரு குரூப் இருக்கு, மிட் டே டிஃபனுக்கு ஒரு குரூப் இருக்கு, லஞ்சுக்கு ஒரு வெஜிடேரியன் குரூப். பாத்துருக்கோம். அதேதான், அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கு. ஸோ ஹூ இஸ் யுவர் கஸ்டமர், என்ன உங்களோட ப்ராடக்ட்டுங்கிறது நீங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து அது வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதையும். ஒர்க்கிங் கேபிட்டல் கம்மிங்கிறதுனால தான் நிறைய பேர் ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு வந்துடுறாங்க. ஆனா உங்க இண்டஸ்ட்ரியில நீங்க, அவர் சொன்ன இன்னொரு விஷயம் ரொம்ப நல்லா சொன்னார், ஆட்கள் கூட அமையற ஆட்கள் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அதனாலதான் வந்து இந்த விஷயம் வந்து நடக்குது அப்படிங்கிறதையும், கூட இருக்கிற ஆட்கள் நீங்க ட்ரெயின் பண்ற விதம் அவங்களை கஸ்டமரை சர்வ் பண்றதுக்கு. பிகாஸ் நீங்க எல்லா கஸ்டமருமே என்ன பண்ணா தே வாண்ட் டு பி ட்ரீட்டட் லைக் எ கிங் அப்படிங்கிற மாதிரி மனநிலையில தான் வருவாங்க. அவங்களாம் அப்படிதான் வருவாங்க, அவங்களாம் அப்படிதானே இருப்பாங்க. அவங்க பிறக்கும் போதே தலையில பிறந்தவங்களாச்சு, அதனால அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நீங்க அதே ஆட்களை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா they will change according to the places. கண்டிப்பா இப்ப நீங்க இங்க இருக்கிற ஊருக்கு வந்தீங்கன்னா நீங்க தான் எடுத்துன்னு போய் கொட்டி வைக்கணும்னா கரெக்டா செஞ்சிருவாங்க. ஆனா நீங்க அங்க இருக்கும் பொழுது நீங்க தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான நிலைமையும். பட் எல்லாத்த விட அந்த பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்தது, வாட் இஸ் யுவர் ப்ராடக்ட் யூ ஆர் மேக்கிங் அண்ட் ஹூ இஸ் யுவர் எண்ட் கஸ்டமருங்கிறது தெரியாம நீங்க பண்றது வேஸ்ட் அப்படின்றதும். வேற ஒருத்தர் வந்து ட்ரெடிஷ்னல் பிசினஸஸ் எவ்வளவோ இருக்கும் பொழுது ஏன் ஃபுட் செயினுக்குள்ளார போறீங்க அப்படின்னு பொழுது காமன் ரீசன் ஒண்ணு இருக்குங்க. எவனை கேட்டாலும் ஒரு ஐடியா சொல்லுவான், டெய்லி யூஸ் பண்ற பொருள் சாப்பாடு, இது மட்டும் தான் போகணுமா. அதுதான் நம்ம ஃப்ரெண்ட் அரவிந்த் கிருஷ்ணமூர்த்தி சொன்னாரு, நீங்க வந்து என்எஸ்சி போஸ் ரோட்ல வந்து 4 கடையை நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே நீங்க வந்து பிசினஸ் அது என்னைக்குமே அது போகும். ஆனா நம்ம யாரும் அந்த கடைக்கு அந்த பக்கத்துல நம்ம போகவே மாட்டோம். அதுதான் ஓகே. அண்ட் இதுதான் வந்து விஷயங்கள். அண்ட் கடைசியா வேற யார் கமெண்ட் பண்ணிருக்கான்றது பார்த்து அப்படியே விட்டுடலாம் ஜாக்கி. இங்கிலீஷ் வந்து குட் நைட் சொல்லிட்டாப்ல. ஜெய்சிங் சொல்லியிருக்காங்க, எஸ்டர்டேவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களை வந்து இதுவாயிடுச்சு, அந்த வெயிட் ட்ரைனிங் வந்து பண்ணுங்க, வீக்லி 3 days ஒரு 45 minutesக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. நேத்து கூட டிஸ்கஸ் பண்ணோம் ஆக்சுவலி. ஆமாப்பா, கண்டிப்பா பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் புவனா வந்து சொல்லியிருந்தாங்க, ஹவுசஸ் ஹியர் ஆர் பில்ட் டு கீப் த வார்ம்த், ஸோ இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட் டியூரிங் வார்மர் டேஸ். அதேதான், ஏன்னா வார்மா இருக்கிற மாதிரி தான் வீடே கட்டியிருக்காங்க. அப்ப வார்மரா இருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதேதான் உண்மை. நீங்க ஜன்னல்லாம் திறந்து வச்சாதான் ஓரளவுக்கு அந்த காத்துக்கு ஏதோ வந்து உங்களை வந்து இது பண்ணும், இல்லைன்னா வேலைக்காகாது. எஸ் ஓகே. அண்ட் பிரசன்னா வந்து தேங்க்யூ சொல்லியிருக்காரு உங்களுக்கு. அவர் வந்து யூஎஸ்ஏல இருந்து பேசுறேன். அண்ட் நிறைய நேம் சொல்லியிருக்காங்க, ஹாட் வெதருக்கு வந்து சில் பியர் வந்து வில் பி குட்.
தேங்க்யூ நரேனி, கண்டிப்பா. ஷோ. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் விஷயங்கள் ஜாக்கி. வேற என்ன அப்படியே வேற எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இத்துடன் வந்து கலை நிகழ்ச்சிகளை நிறைவு பெறுகிறதுன்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லிடலாம். குட். இப்ப வந்து என்ன ஏதோ ஒரு பாட்டு ஒன்று எடுத்து சொன்னாங்க, பாடுங்க நீ மூடுறீ சார். காதல் கிளிகள் 2 ஜாடை பேச கண்டு ஏதேதோ எண்ணம் என் நெஞ்சில் உதிக்கும், நீயும் நானும் சேர்ந்து ராகம் பாடும்போது நீரோடை போல என் நெஞ்சம் இனிக்கும், இனிய பருவமுள்ள இளங்குயிலே, இனிய பருவமுள்ள இளங்குயிலே, ஏன் இன்னும் தாமரம் மன்மத காவியம் என்னுடன் எழுத நானும் எழுதிட இளமையும் துடிக்கிறது, நானும் அதை வந்து இடையில் தடுத்தது, ஏங்கி தவிக்கையில் நாணங்கள் எதற்கடி, ஏக்கம் தணிந்திட ஒரு முறை தழுவடி, காலம் வரும் வரை பொறுத்திருந்தால் கண்ணீவல் மலர்கரம் தழுவிடுமே, காலம் என்றைக்கும் கணிந்திடுமோ காலை மனம் அதுவரை பொறுத்திடுமோ, மாலை மலர் மாலையிடும் வேலை தேகம் இது விருந்துகள் படைத்திடும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கன்சர்ன் அண்ட் ஜாயின். தேங்க்யூ சார். நீங்க இல்லைன்னா இந்த சாங் என்னால் முடிச்சிருக்க முடியாது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ராங்னஸ், ரைட்? தேங்க்யூ ஸோ மச் டு ஆல். கமெண்ட் போட்டு எங்களை மகிழ்வித்து எங்களோடு தினமும் நேரலில் பங்கு பெறும் அத்தனை பேருக்கு உங்களுடைய நன்றியும் பேரன்பி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். வேற என்ன, தொடர்ந்து கமெண்ட் போட்டுட்டு இருக்க அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றி. இந்த கமெண்ட் பெயர்களை வந்து நான் வந்து மறக்காத அளவுக்கு எல்லா சேனலுமே உங்களுடைய கமெண்ட் அண்ட் லைக் வந்து எப்பயுமே இருக்கட்டும். ஜஸ்ட் லைக் தட்டா பார்த்துட்டு அதை கடந்து போகாதீங்க. முட்டை மந்திரம் வச்சுக்கோங்க, ஜாக்கிரதை. ஃபைனல் டச் அது, ரைட்? எல்லாருமே குட் நைட் சொல்லியிருக்காங்க. ஜெய்சீலும் வந்து எவ்வளோ கோல்டா இருந்தாலுமே நிஜாக்கே நான் பேசி சிரிச்சு ஆட்டோமேட்டிக்கா வார்ம் ஆயிடுமா. தேங்க்யூடா ரொம்ப லவ் யூடா. எவ்வளவு கரெக்டா அதை எடுத்து வந்து சொல்லு பாரு குழந்தை. அந்த 1 ஹவருக்கு மட்டும் தானே கேட்டு இருக்கேன், அதனால சொல்றாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாலகணேஷ் குட் நைட் சொல்லிட்டாரு. நாளைக்கு டெஸ்ட் பண்ணிட்டு வந்து மீட் பண்றேன் நானே. ஆல் தி பெஸ்ட். வேத தத்துவம் கொள்கை என்பதே நாம் கொண்ட லட்சியம். அதனால ஜெயிஸ்து இது வந்து வேற மாதிரி ஒரு பாட்டு, ஒரு வெற்றி நிச்சயம் அந்த மாதிரி வரும். பயங்கர ஸ்மார்ட் அண்ட் ஆல். ஓகேவா? அண்ட் ஷர்மிளாவும் சரி புவனாவும் சரி பாட்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அமுதனும் வந்து உன்னால் முடியும் தம்பி அப்படின்றத பாட்டு எங்க இருந்து எடுத்தோங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காப்ல. தட்ஸ் இட். அண்ட் பாலகணேஷ் கூட வந்து பாட்டு நல்லா பாடியிருக்காங்க. வாவ் சுதா மேடம், ஜாக்கி சார் காம்போ டுவேட் ஆல்வேஸ் காதுக்கு தேனும். தேங்க் யூ. எங்களை சப்போர்ட் பண்ணிக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ so much for வாட்சிங் அண்ட் லைக் கமெண்ட் ஷேர் பண்ண அத்தனை பேருக்கு நன்றி. பேர் மீண்டும் வேற ஒரு எபிசோட் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.